ஸோ ஹாய் மக்களே, இப்போதைக்கு நான் வந்து நாகர்கோயிலில் நிற்கிறேன். இங்கே வந்து நம்ம நாகர்கோயிலில் புட்டு காலங்காத்தால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால ஒரு கடை இருக்குது, நாஞ்சில் நாடு காலை உணவுன்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு, பயறு, அப்புறம் தோசை, அப்பம் இதெல்லாம் வச்சு செம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுவும் ஸ்பெஷலாக முட்டைக்கறி செம்ம அடிப்பொலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிக்கிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா வீஃப் கிடைக்கும் அந்த கடையில். வீஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீஃப் காலங்காலத்தில் எடுக்க போகிறதில்ல, முட்டைக்கறியும் அப்பவும் சாப்பிட போகிறேன். கூட நரோஷா இருக்கார், அவர் புட்டம் பயரும் சாப்பிட போகிறாரு. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு ஓகேயா வாங்க போகலாம். ஸோ நான் மக்களை முன்னாடியே சொன்ன மாதிரி புட்டும் பயரும், அது கூட பப்படம், ஒரு சீனி போட்டு கொடுப்பாங்க. மேலே இன்னொரு பப்படம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கியிருக்காங்க. பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குது. அதே போல் முக்கியமாக ஆப்பம் வந்து சுட சுட தான் போட்டு கொடுப்பாங்க, ஸ்டாக் வைக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், பாப்பம் போட்டு சூடாக போட்டுட்ருக்காங்க. அதே போல் அப்பத்துக்கு கூட முட்டைக்கறி கொடுக்குறாங்க. முட்டைக்கறி கலரை பார்த்தீங்களா, எப்படி தக்காளி எல்லாம் அரைச்சி செம்மையாக இருக்குது. அது கூட கடலைக்கறி கூட இவங்ககிட்ட இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பத்துக்கு கூட முட்டைக்கறி வாங்கியிருந்தேன். முட்டைக்கறி பாருங்கள் எப்படி வைக்கிறாங்கன்னு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே போல் அப்பத்துக்கு கூட உங்களுக்கு முட்டைக்கறி வேண்டாம்னா நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி, அது கூட சாம்பார் கிடைக்கும். நான் ஆப்பத்துக்கு கூட முட்டைக்கறி வச்சு ஒரு துண்டு வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள். சாப்பாடு சும்மா அடிப்புளி சக்கத்தாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு ப்ராப்பராக ஒரு கேரளா சைடில் எப்படி முட்டைக்கறி வைப்பாங்களோ அதோட மிச்சமான டேஸ்ட்டில் தான் நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் இந்த முட்டைக்கறியோட ஸ்டைல் டேஸ்ட் வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டு. நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி முட்டைக்கறியும் ஆப்பமும் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மொத்தத்தில் இந்த முட்டைக்கறியும் ஆப்பமும் 3 ஆப்பம் வாங்கியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு செம்ம வறுத்து 3 ஆப்பமும் முட்டைக்கறி சேர்த்து 50 ரூபா ஆச்சு எனக்கு. அது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட பூரி, சுட சுட பூரி கிடைக்கும். பூரி கூட உருளைக்கிழங்கு கொடுப்பாங்க. அது கூட வடை கிடைக்கும். பருப்பு வடையும் மெது வடையும் போட்டு வச்சுருந்தாங்க. அதே போல் நான் முன்னாடியே சொன்ன போல் சுட சுட ஆப்பம், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆப்பம் சுட சுட போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு கூட கடலைக்கறி கூட கிடைக்கும். கடலைக்கறியும் முட்டைக்கறி இது ரெண்டும் கிடைக்கும். கடலைக்கறி பார்த்திங்களா எப்படி முழு கடலை போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு சுட சுட தோசை கிடைக்கும் இவங்கள்ட்ட. நீங்கள் ஆர்டர் பண்ண பிறகு தான் தோசையே போடுவாங்க. சின்னோண்டு டிஃபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. சுட சுட தோசை, அது கூட சிங்கிள் ஆம்லேட்டு, டபுள் ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், சுட சுட ஹாட் பாக்ஸில் வச்சுருக்காங்க தோசை. இந்த தோசை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ எடுத்து கொடுப்பாங்க. இந்த கடையோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடசேரி மீன் சந்தைக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதே போல் கடை ஃபுல்லாகவே சாமி படமாக பக்திகரமாக இருப்பாங்க. ஸோ இதோட நம்மளோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு பறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி போய் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்க வரை டாடா பாய்.